தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேமுதிகவுக்கு கதவு சாத்தப்பட்டது. தேமுதிகவுக்கு கதவு சாத்தப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். நடிகர் விஜயகாந்த் காலமான பின்பு தேமுதிக பிரேமலதா கட்டுப்பாட்டுக்கு வந்தது. தற்பொழுது குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போன்று தேமுதிக சீரழிந்து கொண்டிருக்கிறது. தொண்டர்கள் அனைவரும் விஜயகாந்த் முகத்துக்காக கட்சியில் இருக்கிறோம் என்று புலம்புகிறார்கள். தேமுதிகவை வைத்து பிரேமலதா பேரம் பேசி வருகிறார். திமுக அண்ணா திமுகவுடன் மாறி மாறி பேரம் பேசி வருகிறார். தேமுதிக மாநாட்டில் கூட்டணியை அறிவிப்போம் என்று கூறினார். ஆனால் முந்திரி கொட்டை மாதிரி முந்த விரும்பவில்லை என்று தெரிவித்தார். பிரேமலதாவை துணை முதலமைச்சராக்குவோம் என்று பிரேமலதாவின் தம்பி LK சுதீஷ் அறிவித்தார். இந்த சூழ்நிலையில் திமுக அதிமுக மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தினார். திமுக தரப்பிலோ 6க்கும் குறைவான தொகுதிகள் தான் தர முடியும் என்று தெரிவித்து விட்டனர். ராஜ்யசபா MP பதவி வழங்கப்பட முடியாது என்று தெரிவித்து விட்டனர். இதனால் மீண்டும் அதிமுக பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். பிரேமலதாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய திமுக தற்பொழுது எரிச்சல் அடைந்துள்ளது. தேமுதிகவிற்கு கதவை சாத்திவிட்டது. இனிமேல் பிரேமலதா பேச்சுவார்த்தைக்கு வந்தால் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் என்று திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. பிரேமலதாவுடன் கூட்டணி வைக்க திமுக விருப்பமில்லை. அவர் மாறி மாறி திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் என பேசி வருவதால் எரிச்சல் அடைந்துள்ளது. பிரேமலதா ஒரு நிலைப்பாட்டில் இல்லை, குழப்பமாக உள்ளார். பேரம் எங்கு படுகிறதோ அங்கு கூட்டணி வைக்கலாம் என்று முடிவு செய்துள்ளார். பிரேமலதாவின் செயல்பாட்டால் அதிருப்தி அடைந்த திமுக தற்பொழுது பிரேமலதாவுக்கு கூட்டணி கதவை சாத்திவிட்டது. பிரேமலதாவுக்கு தற்பொழுது அதிமுக அல்லது தமிழக வெற்றி கழகத்தை விட்டால் வேறு வாய்ப்பில்லை. பிரேமலதா தொடர்ந்து அதிமுகவுடன் பேசுவாரா, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பாரா, தனித்து போட்டியிடுவாரா என்பது தெரியவில்லை. ஆசை ஒரு அளவிற்குத்தான் இருக்க வேண்டும். ஆனால் பிரேமலதாவிற்கு ஆசை அதிகம். அது பேராசையாக மாறிவிட்டது. பெரு நஷ்டமாக மாறப்போகிறது என்பதுதான் உண்மை.